விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மொத்தம் 64 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் தற்போது 29 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் சொல்ல கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த புகழேந்தி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவித்தது தேர்தல் ஆணையம். தொடர்ந்து கடந்த மாதம் அறிவிப்பு வெளியாகி கடந்த 24ஆம் தேதி வரை 21ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டது. இன்று வேட்புமனு பரிசீலனை. இந்த விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தலில் மொத்தம் 64 பேர் அவங்க நாமினேஷன் பண்ணாங்க. இன்று வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டு இதில் மொத்தம் 35 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 29 மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உள்ளிட்டோர் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு சொல்லக்கூடிய விஷயங்கள், தேர்தல் மன்னன் பத்மராஜன், அக்னி, நூறு முகமது உள்ளிட்ட 29 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. இன்று மொத்தம் ஏற்றுக்கொள்ள வேட்புமனுக்கள் பெற்ற 29 பேரோட வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் பைனல் லிஸ்ட் சொல்லலாம். 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வேட்புமனுக்கள் திரும்ப பெறக்கூடிய நாள். யாரா திரும்ப பெற போறாங்களோ அதனை தொடர்ந்து மட்டும்தான் எத்தனை பேர் களத்தில் இருக்காங்கிறது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.